இந்த வீடியோல வந்து கிராஃப்ட் கவுண்ட் பத்தி தான் வந்து பேச போறேன். நீங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம்னு போனீங்கன்னா இந்த கிராஃப்ட் கவுண்ட்டை வச்சு என்னென்னலாம் ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா இந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன். எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பேசிக்கா நானே ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் தான். பாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸா வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஃபீல்ட்ல இருந்துட்டு இருக்கேன். நானே வந்து எக்கச்சக்க கிளினிக்ஸ்ல வந்து வேலையும் பார்த்திருக்கேன். அது போக ஓனா இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன் அண்ட் அவுட் வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பத்தி இதுல என்னென்னலாம் நடக்கும் அதெல்லாம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அதை பத்தி ஓப்பனா பிராங்கா உங்ககிட்ட பேசுற ஒரு வீடியோ தான் வந்து. ஸோ நான் டாக்டர் முத்துப்பிரபாகரன், டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரீசெண்டா நான் பார்த்த ஒரு பேஷண்ட் தான். அவர் வந்து ஆல்ரெடி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு செகண்ட் சர்ஜரிக்காக வந்து என்கிட்ட வராரு. ஓகேங்களா, ஏற்கனவே வந்து ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வந்து ஃப்ரண்ட்ல வந்து பண்ணிட்டார், முன்னாடி பாதி பண்ணிட்டாரு. இப்போ பேக் சைட்ல கொட்டிடுச்சு அப்படின்ட்டு பேக் சைட்ல வந்துட்டு சர்ஜரி பண்றதுக்காக என்கிட்ட வந்து இன்னும் சொல்ல போனா வந்து அவர் அந்த ஃபர்ஸ்ட் சர்ஜரியை வந்து இந்தியாவில கூட பண்ணல, ஃபாரின்ல பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன், ஃபர்ஸ்ட் சர்ஜரி எவ்வளவு கிராஃப்ட் சார் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு 6000 கிராஃப்ட் பண்ணிரு சார் அப்படின்னு சொன்னாரு. 6000 கிராஃப்டா, ஓகே ஓகே அப்படின்னு. அண்ட் நம்ம சர்ஜரிக்கு போகும்போது ஃபுல்லா வந்து தலையில ஷேவ் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு அங்க வச்சிருந்த கிராஃப்ட் வந்து ஒரு 2000-2500 கிராஃப்ட் கூட இருக்காது. நான் கண்டிப்பா எழுதி கூட தருவேன், 2500 கிராஃப்ட்டுக்கு மேல ஒரு கிராஃப்ட் கூட இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான கிராஃப்ட் தான் வச்சிருந்தாங்க. பட் அவர்கிட்ட சொல்லும் போது 6000 கிராஃப்ட்னு சொல்லியிருக்கு. ஏங்க, ஒரு 3000 சொல்லி 2500 இருந்தா ஓகே, 2500 வச்சுட்டு 6000 கிராஃப்ட்னு சொல்லிடலே அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டேன். அவர்கிட்ட சொல்லல, சரி அவர்கிட்ட சொன்னா அவர் ஃபீல் பண்ணுவார் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லல. சோ விஷயம் தான், நமக்கு இந்த கிராஃப்ட் கவுண்ட் பத்திலாம் கொஞ்சம் நாலேஜ் இல்லைனா கூட அது ரொம்பவே அளவுக்கு அதிகமா சொல்லி நம்மளை ஏமாத்துறதுக்கும் நம்ம ஏமாறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஈவன் நான் சொன்ன பேஷண்ட் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் தான், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ரொம்ப ஸ்மார்ட்டான கை தான். பட் இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா. சரி பார்க்க ஏதோ நிறைய முடி வச்ச மாதிரி இருக்கு, மேபி 6000 வச்சிருப்பாங்க போல அவர் நினைச்சிட்டாரு. ஸோ வாட் எவர், உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் ஆகக்கூடாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிராஃப்ட் கவுண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு பண்ணதை விட அதிக காசு வந்து வாங்குறது செலவு தேவையில்லாம ஆகும் அப்படின்னா நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சிம்பிளா வந்து நீங்க ஏமாறாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த நார்வுட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி போட்டோ இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வந்து லேசான தேதி இருந்த ஸ்டேஜ் 1 போம், அப்புறம் ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஃபுல்லா அவளுக்கு இருந்த ஸ்டேஜ் 7 போம். இது வந்து நம்ம நார்வுட் கிளாசிபிகேஷன் சொல்லுவோம். இதுல உங்களோட வழக்கு வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. இதுல என்ன ஸ்டேஜ் இருக்கோ அது இன்ட்டு 1000 அவ்வளவு கிராஃப்ட் தான் வந்து உங்களுக்கு தோராயமா வந்து தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்டேஜ் 5ல இருக்கீங்கன்னா 5 into 1000 5000 கிராஃப்ட் தான் உங்களுக்கு தேவைப்படும். இதுல இருந்து ஒரு 500 கிராஃப்ட் முன்னவோ பின்னவோ கூடவோ குறைவோ தேவைப்படலாம். பட் ஓவராலா வந்து இந்த அளவுக்கு தான் தேவை. எனக்கு வந்து எக்ஸாக்டா அந்த மாதிரி இல்லைங்க, கொஞ்சம் வந்து முன்னாடி கொஞ்சம் இருக்கு பின்னாடி கொஞ்சம் இருக்கு. நீங்க அப்படி அந்த கிளாசிபிகேஷன்ல காட்டின மாதிரி அந்த போட்டோல இருக்க மாதிரி எக்ஸாக்டா இல்ல. இப்ப நான் எப்படி கிராஃப்ட் கொண்டு தெரிஞ்சுக்கிறேன்னா அப்பயும் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு, வெப்சைட் இருக்கு. இப்ப நானே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். நம்ம கூகுள் வந்து கிராஃப்ட் கால்குலேட்டர்னு சர்ச் பண்ணலாமே, பண்ணிட்டு போனீங்கன்னா பாருங்க நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வெப்சைட் போறேன். ஸோ போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு அங்க வந்து அந்த ஸ்கேல்ப் வச்சு பால்டு ஹெட் வச்சுட்டு ஒரு போட்டோ மாதிரி இருக்கும். ஸோ இதுல நம்ம வந்து இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு முன்னாடியும் பேக் சைட்லயும் பால்டு இருக்கலாமே. ஸோ நான் ஃப்ரண்ட்லயும் அதே மாதிரி பேக்லயும் எனக்கு பால்டு சூஸ் பண்றேன். கீழே வந்து ஒரு மீட்டர் மாதிரி இருக்கு, உனக்கு எந்த அளவுக்கு பால்டு இருக்குன்னு கேட்கும். ஸோ எனக்கு நான் ஃபுல்லாவே அங்க பால்டு எடுத்துமா முடியல சூஸ் பண்றேன். பண்ணுனா அதுவே காட்டுது பாருங்க. ஸோ எனக்கு ஃப்ரண்ட்ல ஒரு 1600 கிராஃப்ட் வேணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேக் சைட்ல ஒரு 1600 வேணும். ஸோ அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஒரு 3200 கிராஃப்ட் சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு காட்டுது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்ல வெப்சைட்ல வரது வந்து எக்ஸாக்டா கரெக்டா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு 500 வந்து முன்னப்பின்னு இருக்கும். பட் ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து ரிலேபிளா தான் இருக்கும். அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு எவ்வளவு கிராஃப்ட் ஆகும்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அதையே ஒரு 500 வந்து முன்ன பின்னு சொல்றீங்க, ஒரு எக்ஸாக்டா சொல்ல முடியாதா? இந்த 500 முன்ன பின்னு சொல்றதுல ஏதாவது ஒரு ஏமாத்து வேலை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து வேரியபிலிட்டி நிறையவே இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நீங்க ஸ்டேஜ் 3 வச்சுக்கோங்க. இந்த போட்டோல காட்டுற மாதிரி நெத்தி மட்டும் ஏறி இருக்கு, ஸ்டேஜ் 3 பால் வச்சுக்கோங்க. நீங்க ஸ்டேஜ் 3 சொல்லுவீங்க, ஆனா இப்ப உங்க ஸ்கல் வந்து நேரோவா இருக்கா இல்ல உங்க தலை வந்து நல்லா அகலமா பெருசா இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்ப தலை சின்னதா இருந்தா இம்ப்ளான்ட் பண்ண வேண்டிய வந்து கம்மியா தான் இருக்கும், ஒரு 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கும். அதே தலை அகலமா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 10-20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து சர்ஃபேஸ் ஏரியா, இம்ப்ளான்ட் பண்ண வேண்டிய ஏரியா வந்து அதிகமாகலாம். ஸோ வந்து எல்லாருமே ஸ்டேஜ் 3 தான். ஒருத்தங்களோட தலை சைஸ் மாறலாம். அதே மாதிரி பின்னாடி இருக்கிற கிராஃப்டோட தன்மை, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற கிராஃப்ட் ரொம்ப திக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கம்மி கிராஃப்ட் வச்சா கூட அடர்த்தி நல்லா கிடைக்கும், டென்சிட்டி நல்லா கிடைக்கும். அதே பேக் சைட்ல இருக்கிற கிராஃப்ட், டோனர் ஏரியால கிராஃப்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் தின்னா இருக்குன்னா நிறைய கிராஃப்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். இத மாதிரி இன்னும் வந்து ஒரு கிராஃப்ட்ல எவ்வளவு ஃபாலிக் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ இதனால எக்ஸாக்டா ஒருத்தங்களை வந்து பார்த்த உடனே உங்களுக்கு இவ்வளவு கிராஃப்ட் தான் ஆகும்னு நம்ம சொல்லிட முடியாது. சும்மா இப்ப நான் உங்களை பாக்குறேன்னா உடனே சொல்லிடும். ஒரு எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு தான் அக்யூரேட்டா வந்து இவ்வளவு ஆகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும். அதுல இருந்துமே ஒரு 100-200 வந்து சர்ஜரி பண்ணும்போது கூட குறைய ஆகிறதுலாம் வந்து நார்மல் தான். ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டா போயிட்டு நம்ம ஒரு 100 கிராஃப்ட் கூட கரெக்டா வரணும் அப்படின்னு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஓவரால் வந்து எவ்வளவு ஆகும் சொல்லி இந்த மாதிரி ஆப்ஸ் மூலமாவோ இல்லை நான் சொன்ன இந்த கிளாசிபிகேஷன் பண்ணியோ வந்து நீங்க ஒரு
ஐடியாவோட இருக்கிறது வந்து பெட்டர். ஓகேங்களா? சரி, இது மட்டும் தான் ஏமாத்துவாங்களா அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏமாத்துறது நான் சொல்ல மாட்டேன். பட் இது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றது மூலமா வந்து உங்களை வந்து தப்பான டிசிஷன் எடுக்க வைப்பாங்க. ஓகேங்களா? சோ இது உங்களுக்கு இன்னும் ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சில இடங்கள்ல மட்டும் கிராஃப்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஹேர் கவுண்ட் இல்ல ஃபாலிக்கிள் கவுண்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியம், எல்லாரும் கவனிங்க. ஆக்சுவலி ஹேர் கிராஃப்ட்ங்கிறதுக்கும் ஹேர் ஃபாலிக்கிள்ங்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இயற்கையா நம்ம முடி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு முடியெல்லாம் வராது. தோல்ல இருந்து வெளியே வரும்போதே ஒரு 2 முடி 3 முடி ஒன்னா சேர்ந்து தான் வந்து வரும். தோலுக்குள்ளேயும் குரூப்பா 2 முடி 3 முடி ஒன்னா தான் இருக்கும். இந்த 2 3 முடி சேர்ந்த குழுவை தான் வந்து நம்ம கிராஃப்ட்ங்கிறோம். ஓகேங்களா? நம்ம தலையில எங்கேயுமே வந்துட்டு தனித்தனியா ஒவ்வொரு முடி தனித்தனியாலாம் வராது. அந்த கிராஃப்டே சிங்கிள் ஹேர் கிராஃப்டா இருந்தா மட்டும் தான் தனியா வருமே தவிர மோஸ்ட்லி 2 முடி 3 முடி வந்து சேர்ந்து தான் வந்து வரும். சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சர்ஜரி பண்ணி எடுத்த கிராஃப்டோட போட்டோஸ் காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து ஒரு கிராஃப்ட். பட் இந்த கிராஃப்ட்ல பாத்தீங்கன்னா 3 வந்து ஹேர் இருக்கு. ஓகேங்களா? அதே இதுவும் ஒரு கிராஃப்ட் தான். பட் இந்த கிராஃப்ட்ல 2 ஹேர் இருக்கு. சோ கிராஃப்ட் கவுண்ட்ங்கிறது வேற, ஹேர் கவுண்ட்ங்கிறது வேற. சோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் 2000 கிராஃப்ட் வச்சு சர்ஜரி பண்ண போறேன்னு சொன்னா 2000 கிராஃப்ட்ல ஒவ்வொரு கிராஃப்ட்லயும் 2 ஹேர் வந்து ஆவரேஜா இருக்கலாம். சோ மொத்தமா உங்களுக்கு 4000 ஹேர் வச்சு சர்ஜரி பண்றதா கணக்கு. சோ இப்ப இதுல வந்து இந்த கிராஃப்ட ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலிக்கிள்ங்கிற மெத்தட் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா வந்துட்டு இப்போ பொதுவாக நீங்களே இருக்கீங்க, உங்ககிட்ட நீங்க வெயிட் எவ்வளோன்னு கேட்டா கிலோல சொல்லுவீங்களா இல்ல பவுண்ட் சொல்லுவீங்களா? நம்ம ஊர்ல எல்லாருமே 60 கிலோ 70 கிலோன்னு கிலோல தான் சொல்லுவோம். இப்போ உங்ககிட்ட கொண்டு வந்து நான் 100 பவுண்ட்ஸ் 150 பவுண்ட்ஸ் சொல்லிட்டு பவுண்ட்ஸ்ல சொன்னா அது ஒரு கன்ஃபியூஷன் ஆகுமா இல்லையா? அதே வேலை தான் இதுவும். இப்ப நாளைக்கு நீங்க சர்ஜரி பண்ண போயிட்டு சார் எனக்கு எவ்வளவு ஆகும்னு கேட்டா நாங்க கிராஃப்ட் படியெல்லாம் சொல்ல மாட்டோம், ஹேர் படி சொல்லுவோம். உங்களுக்கு 10,000 ஹேர் ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதை வந்து மிச்சத்தை கூட கம்பேர் பண்றதுக்கோ இல்ல இவங்க கரெக்டா தான் சொல்றாங்களோன்னு அசஸ் பண்றதுக்கோ வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க ஆன்லைன்ல தேடினாலும் சரி இல்ல இந்த மாதிரி யூடியூப்ல சோர்சஸ்ல தேடினாலும் எல்லாருமே கிராஃப்ட் தான் சொல்லுவாங்களே தவிர ஃபாலிக்கிள் கவுண்ட் யாருமே சொல்ல மாட்டோம். சோ ஈஸியா உங்ககிட்ட ஒரு 1000 ஃபாலிக்கிள் 2000 ஃபாலிக்கிள் அதிகமா சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ யூனிவர்சலா பொதுவாக எல்லாரும் கிராஃப்ட் கவுண்ட் தான் யூஸ் பண்றாங்க. சோ நீங்களும் பெட்டர் வந்து அந்த கிராஃப்ட் கவுண்ட் படி போடுறதே பெட்டர். ஈவன் நீங்க பாக்குற கிளினிக்ல கூட ஃபாலிக்கிள் சொன்னாலும் இல்ல எனக்கு புரியுற மாதிரி கிராஃப்ட்ல இது எவ்வளவு வரும்னு எனக்கு சொல்லுங்க, ஃபாலிக்கிள் கணக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. சோ ஃபாலிக்கிள் சொல்லி ஹேர் கவுண்ட் சொல்லி சொன்னா அது வேண்டாம், கிராஃப்ட் கவுண்ட்ல எவ்வளவு வரும்னு கேளுங்க. அதே மாதிரி நான் சொன்ன இந்த ஆப்ஸ் வெப்சைட்ஸ் அண்ட் இந்த நார்வுட் கிளாசிபிகேஷன்ல வச்சுட்டு தோராயமா ஒரு ஐடியா எனக்கு 2000 கிராஃப்ட் ஆகும் 3000 கிராஃப்ட் எவ்வளவு கிராஃப்ட் ஆகும்ட்டு ஒரு ஐடியா வந்து நீங்க ஆல்ரெடி வச்சுக்கோங்க. சோ நான் அந்த பேஷண்ட்டுக்கு அதுல சொன்ன மாதிரி சம்பந்தமே இல்லாம 5000 கிராஃப்ட் 6000 கிராஃப்ட் சொல்லிட்டு 2000 3000 கிராஃப்ட் எக்ஸ்ட்ரா சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரிலேட்டட் எஜுகேஷனுக்காக தான். சோ இதே மாதிரி இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.